அந்த சித்தர் வந்து சொல்றாரு, ஏமா நீ சாதாரண விஷயம் பண்ணல, நீ எம்பிட்டு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? இந்த ஊர் மக்களை அம்பிட்டு பெரிய நீ காப்பாத்திருக்க. மதிகட்டா சோழன்றது சாதாரண சோழன் இல்லம்மா. அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. நீ போய் மருந்து எடுத்துட்டு திரும்பி வந்திருக்கனா உனக்கு அந்த ஆத்தா துணை இருக்கா. நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, அந்த தெய்வத்தோட மறு உருவமா தான் தெரியுறமா எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தமிழை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சேதுவும் போசும் வந்துகிட்டு இருக்காங்க. ஐயா சேது என்னையாச்சு அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் வந்துட்டாளா மருந்து எடுத்துட்டு அப்படின்னு சேது கேக்குறாரு. அதெல்லாம் வந்துட்டா, அப்பா எல்லாரும் திரும்ப உயிரோட பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் அப்பத்தாவும் சொல்றாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அப்பத்தா வந்து தமிழை பார்த்து, நீ எங்க வீட்டு குலசாமிடி, ஏன் உசுரை காப்பாத்துன அன்னைக்கு, இப்ப என்னடானா என் புள்ள உசுரை காப்பாத்திருக்க. என் மகன் என் மக என் பேரன் பேத்தி எல்லாரோட உசுரை நீ தான் காப்பாத்திருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து நம்ம தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. மோகனாவும் நன்றி சொல்றாங்க. இருக்கட்டும், இது என்னோட கடமை, இது நான் எங்க மாமாவோட உசுரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழை பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நியூஸ்ல எல்லா பக்கமும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, தமிழ் வந்து மருந்து எடுத்துட்டு வந்துட்டான், தமிழ் வந்துதான் இப்போ மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே சேது சந்தோஷத்துல தமிழை கட்டி பிடிச்ச முத்த கொடுக்கறாரு. இத பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரி ஈஸ்வரியும் பாக்குதுங்க. சரி, என்கிட்ட நம்ம உசுரை காப்பாத்தினாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் மறுபழப்பு பொடிச்ச மாதிரி கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்தா இங்க இந்த சித்தரும் வந்துட்டு தமிழையும் சேதுவையும் ஆசீர்வாதம் பண்றாரு. அப்புறம் போஸ் கிட்ட கேக்குறாரு, ஏயா நீ ஏன் சேரு சகதியுமா இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி பெரியப்பா நான் பொதுக்குழியில மாட்டிக்கிட்டேன், அப்போ சேது அண்ணன் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னையா போஸ் நீ பொதுக்குழியில மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஈஸ்வரி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருதுங்க. ஆமாமா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லபடியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போதே இங்கிட்டு சேது சொல்றாரு, தமிழும் பொதுக்குழியில மாட்டிட்டா, ஃபுல்லா முழுங்கிட்டா, அப்போ நான் வந்துதான் அவளுக்கு நல்லபடியா காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. ஆமாமாம்மா நான் ஃபுல்லா மாட்டிக்கிட்டேன், நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், நான் என் பிள்ளைகளோட அந்த பொதுக்குழியிலே செத்து போயிருப்பேன், இவர் மட்டும் வரல அப்படின்னா என்னால இந்த மருந்து எடுத்திருக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் ஏமா இவ்வளவு சிரமப்பட்டு என் உசுரை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேக்குறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க மாமா, அது என்னோட கடமை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் நல்லபடியா வந்துட்டு உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் இங்கிட்டு ஈஸ்வரி சாவித்திரி தாமரை எல்லாம் வந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்லுதுங்க. ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வி, நீ எங்க உசுரை காப்பாத்திருக்க, நீ மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் மொத்தமா பரலோகம் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க. சரி சரிடி, அவ உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்கா, நீங்க எம்பிட்டு கெடுதல் பண்ணிய, அவளை வீட்டை விட்டு விரட்டவும் அவ படிப்பை கெடுக்கவும் உங்களெல்லாம் அவ மருந்து கொடுக்காம அப்படியே விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னம்மா நீ இப்பதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கோம், நீ என்னடா திரும்பவும் எங்களை சாக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றாங்க. சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். அவங்களும் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு பெரிய உதவியை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கீங்கம்மா, நாங்க அந்த காட்டு வண்டுக்கு பயந்துகிட்டு எங்களோட தொழில் எல்லாமே வந்து முடங்கி கிடந்துச்சு, இப்போ உங்களோட உதவினாலதான் நாங்க நல்லபடியா காட்டுக்குள்ள போறதுல இருந்தும் எங்களோட தொழிலை பாக்குறதுல இருந்தும் நிம்மதியா இருக்க முடிஞ்சிச்சு. நாங்க பல பேரை பறி கொடுத்துட்டோம், இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மன நிம்மதியாவும் இருக்குமா. அதுக்கு நீதாமா காரணம், நீ எப்பவுமே உன் புருஷ பிள்ளைகளோட நல்லபடியா இருக்கணுமா, நீ நல்லபடியா உன் வயிற்றுல இருக்க குழந்தைய பெத்தெடுத்து சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தமிழை சந்தோஷமா வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.